அதாலதான் அந்த தொகை கையில இருக்கு நான் நினைக்கிறேன். முன்னாள் ஆய்வு சம்பந்தமாகவும் பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு. அது நீங்களே பேசி எல்லாம் நாங்களாக மக்கள் பிரதிநிதி அடிப்படையில கேள்வி கேட்கிற உரிமை பாராளுமன்ற பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை உங்களுடைய பேர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அதை தடுக்கிறான்றதை அன்புடன் தெரிவித்துக் கொள்றேன். நம்மளோட பேர் இல்ல அப்படி என்றால் இதுக்குரிய மக்களுடைய பிரதிநிதிகளை கூட நீங்க கேட்காது. அன்பார்ச்சுனேட்லி நீங்க மற்ற மக்கள் பிரதிநிதியாக வர முடியாம போயிட்டு அடுத்த முறை ட்ரை பண்ண மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த முறை நீங்க பயப்படலாம். என்ன பண்றது, மோசம் அடைகிறதுக்கு காலம் இருக்கு. பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சொல்றார்கள் அதிகாரம் பொது பணத்தை விரயம் செய்வதற்கு அடிப்படையில் மாற்றம் நம்மளோட கேள்வி கேட்டேன். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அவங்களோட கேள்வி கேட்டு அவங்க செலுத்தாங்க. அதுக்கு மேல என்ன தக்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இந்த மீட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக போகணுமா அல்லது இந்த மீட்டிங்ல யாருமே கேள்வி கேட்கலாது நான் இதுமாதிரி செய்வோம் என்பதுதான் உரிமையா? அந்த பதிலுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பினா சொன்னா பிறகு அவன் மைக்கெட் இருக்கிறான். மைக்கெட் சொல்லிக்க நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். அதான் நான் கேட்டேன். அந்த ப்ரொஜெக்ட் பண்ண மாஸ்டர்ஸ் இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிபிஷன், மானிட்டரிங், எவலுவேஷன், கோர்ஸ் அங்க ஸ்டேஜ் இருக்கு. அதை தான் கேட்டேன். அதிகாரிகளுடைய உரிமையை நாம் பாதுகாக்க நலந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் அதுக்கு அவர்களுக்கு கீழானவர்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் வாங்க எடுத்து வந்திருக்கும் மறந்து விட்டு அவர்கள் வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பேசான கேட்க நம்மள முடியாது. அந்த 2022ஆம் ஆண்டு அந்த விவரத்தை நீங்கள் தலைமை தேர்தல் தான் நாங்கள் அதுக்கு விநியோகம் பெற்றுக்